ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. கோல்பர்க்ஸ் concluded that children below the age of 12 judge behavior on the basis of their own emotions and needs. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கன்க்ளூஷனுக்கே வந்துட்டோம் பாருங்களேன். கோல்பர்க் என்ன கன்க்ளூட் பண்ணி நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, என்ன சொல்கிறாரு? பிலோ த ஏஜ் ஆஃப் 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஜட்ஜ் பிஹேவியர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் எமோஷன் அண்ட் நீட்ஸ். அவங்களோட எமோஷன்ஸை பொறுத்தும் அவங்களோட தேவைகளை பொறுத்தும் தான் பிஹேவியர் வந்து இருக்கும். அந்த 12 வயசுக்கு உள்ள குழந்தைங்க அவங்களோட எமோஷன்ஸையும் அவங்களோட தேவைகளை பொறுத்தும் தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டார். கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ மாரல் டெவலப்மெண்ட்னா என்ன? இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எப்போ தெரியும் அப்படிங்கிறது தான் என்னது மாரல் டெவலப்மெண்ட். ஓகே. பட் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 12 வயசுக்கு அப்புறம் தே டெவலப் குவாலிட்டிஸ் லைக் காம்ப்ரமைசிங், டாலரேட்டிங் அண்ட் ஃபர்கிவிங். 12 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்க வந்து என்ன குவாலிட்டிஸ் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா, காம்ப்ரமைஸ் ஆகுறது. உனக்கு பாதி கேக்குன்னா உன் தம்பிக்கு பாதி கேக்கு அப்படிங்கிறதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதே 12 வயசுக்கு மேலே தான். டாலரேட், ஒரு சில நாள் தம்பி தெரியாமல் கேட்க முழுங்கிட்டான் அப்படின்னா அதை டாலரேட் பண்ணிக்கிறோங்க, மன்னிச்சிருங்க. அந்த பக்குவமே வந்து 12 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து 12 வயசுக்கு மேலே தான் காம்ப்ரமைசிங், டாலரேட்டிங், ஃபர்கிவிங் இதெல்லாம் வந்து கற்றுக்குறோங்க. இந்த வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல்பர்க் சொல்லியிருக்காரு. மாரல் டெவலப்மெண்ட்டில் கன்க்ளூட் பண்ணி இதை சொல்லிட்டார். சரியா? பட் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். 11 to 12 years do children become capable of judging any act in terms of the intention behind it. 11லேருந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி உள்ள இன்டென்ஷனை அதுங்க வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்க வந்து இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுங்க வந்து புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ குட்டி குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்கிட்ட நம்ம வந்து நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுங்க வந்து புரிஞ்சுக்காதுங்க. பட் 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கிட்ட நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது, நம்ம நூடுல்ஸ் எடுத்து பிடுங்கி வச்சோம், ஒழிச்சு வச்சோம் அப்படின்னா they can அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்குது, அம்மா வந்து இதனால தான் நம்மகிட்ட பிடுங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுதான் வந்து 11-12 வயசுக்கு மேலே வந்து குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதில் வந்து கோல்பர்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா 3 லெவல்ஸ் சொல்கிறாரு. ஸோ 3 லெவல்ஸ் என்னென்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறான். 3 லெவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். இதுக்கு முன்னாடி நம்ம ஜான் பியாஜெட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அதில் அவர் வந்து 4 ஸ்டேஜ் சொல்லியிருந்தார். ஞாபகப்படுத்தி பாருங்கள். 4 ஸ்டேஜ் என்னென்ன? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், அப்புறம் வந்து ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ், அப்புறம் ஃபார்மல் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். இந்த 4மே வந்து நமக்கு வந்து ஜான் பியாஜெட் சொன்னது. இந்த 3 லெவல்ஸ் வந்து நமக்கு கோல்பர்க் சொல்கிறது மாரல் டெவலப்மெண்ட்டில் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் நமக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குழந்தைங்களோட மாரல் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, ரூல்ஸ் செட் டவுன் பை அதர்ஸ் சொல்கிற ரூல்ஸை பொறுத்து தான் அவங்களோட மாரல் டெவலப்மெண்ட் இருக்கும். இது சரி, இது தப்பு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். இதான் ஸ்டேஜ் 1ஓட பேர் வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். இதில் வந்து ரூல்ஸ் செட் டவுன் பை அதர்ஸ் சொல்கிற ரூல்ஸை பொறுத்து தான் வந்து அதுங்க வந்து புரிஞ்சுக்குங்க. டிட்டர்மைன் த ஆக்ஷன் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஸோ பனிஷ்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த குழந்தைங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இது வந்து தப்பான செயல், இது வந்து சரியான செயல் வந்து புரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஸ்டேஜ் 1. அடுத்த ஸ்டேஜ் 2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ரிலேட்டிவிஸ்டிக் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது அதோட பேர். இன்ஸ்ட்ருமெண்டல் ரிலேட்டிவிஸ்டிக் ஓரியன்டேஷன். ஸோ இதில் வந்து குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா, யூ ஸ்க்ராச் மை பேக், ஐ ஸ்க்ராச் யுவர்ஸ் ஃபேஷன். நீ என்னோட நோட்டில் கீச்சிட்ட, நான் உன்னோட நோட்டில் கீச்சிடுவேன். இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் அவங்களோட மாரல் டெவலப்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்ஸ் ஓன் நீட்ஸ். ஒருத்தவங்களோட தேவைகளை பொறுத்து தான் வந்து இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அவன் இதை பண்ணா அதனால் நான் இதை பண்ணேன்.
ஓகே, அடுத்து கன்வென்ஷனல் லெவலில் ஸ்டேஜ் 3 இருக்குது. ஸ்டேஜ் 3 வந்து இட் ஏர்ன்ஸ் அப்ரூவல். குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன். இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன். இது வந்து ஏர்ன்ஸ் அப்ரூவல். நீ வந்து ஒரு நல்ல விஷயம் நல்லா படித்து மார்க் எடுத்துட்டாங்கன்னா நீ வந்து குட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்ரூவல் வந்து கிடைக்கிறதுக்காக அவங்க வந்து மாரலை டெவலப் பண்ணிப்பாங்க. நீ குட் கேர்ள் குட் பாய், இல்லை நீ பேர்ட் கேர்ள் பேர்ட் பாய் அப்படி சொல்கிறதுனால அப்ரூவலை வந்து கிடைக்கிறதுக்காக அந்த குழந்தைங்க வந்து மாரல் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4 வந்து எப்படி இருக்குன்னா லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன். லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் மாதிரி தான், பட் இது வந்து பெர்ஃபார்ம்ஸ் ஒன்ஸ் ஓன் டியூட்டி ப்ராப்பர்லி. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒருத்தவங்களோட செயல்களை அவங்களே செய்வாங்க. 6 மணிக்கு புக் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க 6 மணிக்கு புக் எடுக்குங்க. அதாவது லா அண்ட் ஆர்டர், இதான் லா, இதான் ரூல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 8 மணிக்கு ஹிந்தி கிளாஸ் போகணும், 10 மணிக்கு செஸ் கிளாஸ் போகணும்னா அது வந்து ப்ராப்பராக ஒபே பண்ணுங்க. உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி லா இருந்துச்சுன்னா அந்த ஹோம்ஒர்க்கை அவங்களே செய்யுங்க. ஸோ அதுதான் என்னது லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன், பெர்ஃபார்ம்ஸ் ஒன்ஸ் ஓன் டியூட்டி ப்ராப்பர்லி. அவங்க டியூட்டியை வந்து ப்ராப்பராக செய்கிறது, அது வந்து ஸ்டேஜ் 4. தென் ஸ்டேஜ் 5 அது வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸ்டேஜ் 5 சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். வாட் இஸ் ரைட் அக்கார்டிங் டு த சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டிக்கு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது தான் ஸ்டேஜ் 5. அண்ட் ஸ்டேஜ் 6 வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். ஸோ இது வந்து எப்படின்னா செல்ஃப் சூசன் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து கிடைச்சிடும். அதாவது நமக்கு இதுதான் சரி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து போகிறது தான் என்னது ஸ்டேஜ் 6. இதுதான் யூனிவர்சல் பிரின்சிபல், யூனிவர்ஸ் படி இது கரெக்டு, நமக்கு வந்து இது கரெக்டு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது வந்து என்னது அப்படின்னா ஸ்டேஜ் 6. ஸோ இதுதான் வந்து கோல்பர்க் கொடுத்துருக்கிற 3 லெவல்ஸு, அதுக்கு இருக்கிற 6 ஸ்டேஜஸ். ஓகே, இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா limitations of Kohlberg's theory. இதோட லிமிட்டேஷன் என்ன? This theory focusing on reasoning only rather than on actual behavior. உண்மையான பிஹேவியரை விட்டு ரீசனிங்கை மட்டும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால இது வந்து என்ன அப்படின்னா லிமிட்டேஷன், இதோட லிமிட்டேஷன் அதுதான் முக்கியமான லிமிட்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து வைகாட்ஸ்கி தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச்சில் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.